வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. மக்களின் பிரச்சினைகளை பேசுவதற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் மக்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் சென்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கே இன்னமும் நேரம் ஒதுக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்விலும் அவர் அது பற்றி கேள்வி கேட்கிறார். இது தொடர்பான கடிதம் உரிய தரப்புகளிடம் கொடுக்கப்பட்டு 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் இன்றும் அவருக்கு நாடாளுமன்றத்தில் பேச நேரம் ஒதுக்கப்படவில்லை. Thank you. Good afternoon, everybody. This has been 1 month. I have complained to this committee that my time is not allocated. December 18, I have given the written request. Now it's January 2021st. More than 1 month it's been taken, but my time is not allocated. Please kindly consider, if you do the same thing, there will be no reconciliation between two communities, between the community that who were fought for 30 years. The only thing is the request I made it. Now there's no committee. Today I went to the parliament committee and saw that there is no committee that has been assigned to talk about this parliament privilege issue. ඔබතුමා දීලා තියෙන ලිඛිත ලියවිල්ල ගැන හෙට උදේ කතානායකතුමාගේ සමග කතාවකින් පස්සේනේ சாகச்சா කරලා හෙට උදේ තීරණයක් ලබා දෙනවා. மறுபக்கத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு போய் தமது கட்சிக்குள் உள்ள முரண்பாடுகள் பற்றியும் தனிநபர்கள் பற்றியும் குற்றம் சுமத்துவதை கேட்க முடிகிறது. தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையே பதவி போட்டியும் அதிகார போட்டியும் நடப்பது ஒன்றும் ரகசியமல்ல. இருதரப்பும் ஊடகங்களில் அடிபடுகிறார்கள். இப்போது இவர்களது உள்கட்சி பிரச்சினை அல்லது தனிப்பட்ட பிரச்சினை நாடாளுமன்றத்தில் புகார் செய்யும் அளவு வரை போயுள்ளது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எவ்வளவோ பிரச்சினைகள் உள்ளன. பேசும் நேரம் ஒதுக்கப்பட்டவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பாருங்கள். பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த வாரம் எனக்கு ஏற்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான அவருடைய சிறப்புரிமையை மீறும் செயலை சபையிலே சமர்ப்பிக்க விரும்புகிறேன். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகிய நான் தமிழ்நாடு அரசின் ஒழுங்கமைப்பில் 2025/1/11 2025/1/12 தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பொருட்டு 2025/1/10 கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நான் இந்தியாவுக்கு பயணமாகி இருந்தேன். அன்றைய தினம் மாலை 6:35 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் 0123 இலக்க விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் எனது கடவுச்சீட்டில் குறைபாடு உள்ளதாகவும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரின் விசாரணைகளுக்கு என்னை உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்த விமான நிலைய அதிகாரிகள் எனக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். இதன்போது என்னுடன் இணைந்து பயணம் செய்வதற்காக விமான நிலையம் வருகை தந்திருந்த சக பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் விமானம் புறப்பட தயாராகிய இறுதி நேரத்தில் என்னை இந்திய பயணத்துக்கு அனுமதித்திருந்தனர். எனினும் 2025/1/13 நான் இந்தியாவிலிருந்து மீளவும் நாடு திரும்பிய போது குறித்த பயணத்தடை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினவிய போது அவ்வாறான பயணத்தடைகள் எவையும் என் மீது விதிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தனர். நீதிமன்ற கட்டளைகள் ஏதுமின்றி கௌரவ சபாநாயகராகிய தங்களின் ஆலோசனை எதுவுமின்றி எனக்கு பயணத்தடை உள்ளதென குடிவரவு குடியளவு அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டமை திட்டமிட்ட வகையிலான சிறப்புரிமை மீறல் என்றே நான் கருதுகிறேன். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு இருக்கும் அடிப்படை சிறப்புரிமையை மீறும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட மேற்படி விசாரணைகளின் பின்னணி குறித்து பாராளுமன்றத்தில் நான் கேள்வி எழுப்புவதோடு மிக முக்கியமாக இன்னுமொரு விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நேற்று 2 நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலே ஒரு தனியாருடைய ஊடகத்துக்கு பேட்டியளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஸ்ரீதரன் அவர்களை அவர் ஒரு தடை செய்யப்பட்ட கனடாவில் இருந்து வருகின்ற ஒரு அமைப்போடு பேச அவர் முனைந்ததாகவும் அதற்காகத்தான் அவர் சென்னை செல்ல இருந்ததாகவும் அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் தடுக்க ஏர்போர்ட்டிலே முயற்சி செய்தார்கள் விமான நிலையத்தில் என்ற செவியை வழங்கியிருந்தார். இது தொடர்பாக அவர் தனக்கு ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை என்றும், ஆனால் நான் அவரை சென்னையிலே கண்டபொழுது கௌரவ சுமந்திரன் அவர்களும் கூட இதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் சுமந்திரன் அவர்களை நீங்கள் இதை விசாரித்தால் அவர் சொன்னார்,
ஊடகங்களிலே வந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன். ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை சில வேளைகளில் அவர்கள் மறைத்திருக்கலாம் என்று. ஆகவே நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால் எந்தெந்த ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்கிறது என்று அறிந்து அந்த பிரதான ஊடகங்களினுடைய பிரதானிகளை விசாரிப்பதன் மூலம் நான் நினைக்கிறேன் இதற்கு உண்மையை கண்டறிய முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இது எனக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதியாக நான் கருதுகிறேன். நான் பாராளுமன்றத்தினுடைய புரோட்டோகால் அனுமதி பெற்று விஐபி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்ற பாதையினூடாக சென்ற அந்த பயணச்சீட்டையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். அதனை விட வடக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த அஜூப் அஸ்மின் அவர் அன்றைய தினம் 10ஆம் தேதி தன்னுடைய முகநூலிலே ஒரு செய்தியை கௌரவ பிரதி சபாநாயகர்களை வெளியிட்டிருக்கிறார். கடந்த நாட்களில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் விமான நிலையத்தில் எவ்வித இடையூறுகளும் எவராலும் ஏற்படுத்தப்படவில்லை. அவ்வாறு பரப்பப்படுகின்ற செய்திகளில் உண்மைகள் எதுவும் இல்லை. விமான நிலைய உயரதிகாரி இவ்வாறு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இதிலே நான் இந்தியாவில் இருக்கின்ற பிரபல அரசியல் தலைவர்கள் ஒருவரான செந்தமிழன் சீமான் அவர்களோடு நின்ற ஒரு படத்தோடு வருகின்ற அந்த படத்தையும் தன்னுடைய முகநூலில் இட்டு எனக்கு எதிராக இந்த செய்தியை அவர் பரப்பியிருக்கிறார். அஸ்மின் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். ஆகவே இதுக்கு பின்னாலே நான் நினைக்கிறேன் சுமந்திரன் சொன்ன செய்திக்கும் அஸ்மின் வெளியிட்டிருக்கிற முகநூலுக்கும் இடையில் ஏதோ ஒரு சங்கதி இருப்பது போல எனக்கு தெரிகிறது. என்னை அந்த நிகழ்வுக்கு போக விடாமல் தடுப்பதற்கு, ஏனென்றால் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்லதில்லை. ஆகவே இந்த படத்தை போட்டால் என்னை அங்கு போக விடாமல் தடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டதாகவே நான் அறிகிறேன். ஆகவே தயவு செய்து ஒரு மிக அதிகமான கவனம் எடுத்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே நேரம் என்னுடைய பர்சனல் ஸ்டாஃப், என்னுடைய செக்யூரிட்டி சர்வீஸாக இருந்த ஜிஜிபி ரத்னகுமார PS 6869 இவர் என்னோடு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக காவல் மெய்ப்பாதுகாவலராக இருந்தார். திடீரென்று சென்ற வாரம் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக நான் கடந்த 2025 8ஆம் தேதி புதன்கிழமை நேரடியாக காலை 9:30 மணிக்கு பொலிஸ்மா அதிபரிடம் கடிதம் வழங்கியிருந்தேன். அந்த கடித பிரதியையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆனால் இதுவரை அவர் எனக்கு நியமிக்கப்படவில்லை. அதே நேரம் இந்த அஸ்மின் அவர்கள் போட்ட முகநூல் பதிவையும் நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் சுமந்திரன் அவர்களுடைய அந்த நேர்முகத்துக்கான நிழல் திரட்டி பென்ட்ராய் அதையும் நான் உங்களிடம் கையளிக்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு நீதி வேண்டும். நான் சர்வதேச பாராளுமன்றத்திடமும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இவர்களிடமும் இந்த வினயத்தை, இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறேன். நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தால் எனக்கு நீதி கிடைக்கும் என்று. இது என் மீது புனையப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மோசடி. நான் எந்த ஒரு காலத்திலும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட கனடாவில் இருக்கிற எந்த ஒரு அமைப்போடும் பேசுவதற்கு தயாராகவில்லை. அப்படி யாரும் என்னை கேட்டதும் இல்லை. அந்த முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவும் இல்லை. அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் போல அல்லது அரச புலனாய்வுத்துறையின் பேச்சாளர் போல ஊகத்தின் அடிப்படையில் ஊடகங்களில் வந்தது என்று சுமந்திரன் குறிப்பிட்டிருப்பது மிக பாரதூரமானது. நேரடியாகவே நான் நினைக்கிறேன் கௌரவ ஹக்கீம் அவர்களும் அந்த இடத்தில் இருந்தார். என்னுடைய பழைய பாஸ்போர்ட் என்று சொன்னார்கள், சிஸ்டத்தில் ஒரு எரர் இருப்பதாக சொன்னார்கள், இப்படியெல்லாம் பலது சொன்னார்கள். தயவு செய்து இதனை ஒரு நீதியான நேர்மையான விசாரணைக்கு உட்படுத்துமாறு தயவாக இந்த உயர்ந்த சபையிடம் கேட்கிறேன். இல்லது நீங்கள் எனக்கு இதற்கான வழியை சொல்ல வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே வெளிப்படையாக பதிவு செய்து எனக்கு தந்த அனுமதிக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். இவரது பேச்சுக்கள் சில கேள்விகளை எழுப்புகிறது. ஸ்ரீதரன் MP விமான நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதற்கும் சுமந்திரனுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா? சுமந்திரன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. அவரால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனை தடுத்து நிறுத்த முடியுமா? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் இடையே முருகல் இருப்பதையும் சீமானும் ஸ்ரீதரனும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை ஒரு தனிநபர் தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டதையும் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசுவதால் என்ன பயன்? இலங்கை நாடாளுமன்றத்தால் இது தொடர்பாக எதையாவது செய்ய முடியுமா? இப்படியான நடவடிக்கைகளில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுகிறார்கள். மறுபக்கத்தில் சில பயனுள்ள விஷயங்களும் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நாடாளுமன்றத்தில் பேசப்படுவதை மறுக்க முடியாது. அதற்கும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இலங்கை அரசு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. அதில் அவர்கள் கூறியுள்ள விஷயங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளதாக கூறுகிறார்கள். இது இலங்கை மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் அதில் நடைமுறைப்படுத்தப்படும் விஷயங்கள் உள்ளூராட்சி சபைகளால் முன்னெடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதிகார பரவலாக்கல் என்று ஒரு பக்கமாக கூறுகிறார்கள்.
மறுபக்கத்தில் உள்ளூராட்சி சபைகளில் உள்ள அதிகாரங்களை இலங்கை அரசு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் தன்வசம் எடுத்துக்கொள்வதை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்துள்ளார் இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற கோட்பாடு அரசியல் யாப்பில் 33வது பிரிவின் கீழ் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை 3ஆக பிரித்திருக்கிறீர்கள். அதில் ஒன்று இந்த சமூக ரீதியான விடயம், there are 3 pillars. சமூக ரீதியான விடயம், அடுத்தது என்வாயன்மெண்டல், அடுத்தது எத்திக்கல். ஆனால் இந்த சமூக ரீதியான விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள், அதாவது பப்ளிக் டாய்லெட்ஸ் அல்லது நான் உடனே தமிழில் கொடுக்கப்படவில்லை, சிங்களத்தில் தான் இருந்தது, இந்த வீதிகளை பராமரிப்புதல், அழகா வைப்பது, இதை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீர்கள் இதில் எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு சார்ட் ஒன்று கொடுத்திருக்கிறீர்கள். அதில் கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி காரியாலயம் ஸ்பெஷல் விசேஷ காரிய பலக்காய கொண்டு செய்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் கௌரவ இந்த சபைக்கு நான் சொல்ல வேண்டும், இவைகளெல்லாம் வளமையாக உள்ளூராட்சி மன்றங்களால் நடைமுறைப்படுத்தும் விடயங்கள். பலப்பால் நாயத்தின் ஐடி விஷயம் அது மாத்திரமல்ல, இவர்கள் யாவும் பலாத் சபா, அந்த மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட விடயங்கள். இதை நீங்கள் ஒரு கொள்கையாக வைத்திருப்பதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உரிய அதிகாரத்தை எந்த அடிப்படையில் ஜனாதிபதியால் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? அது ஒரு பெரிய முக்கியம். ஏனென்றால் அதிகார பரவலாக்கல் சம்பந்தமாக இன்னும் இந்த அரசாங்கம் அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எங்களுக்கு சொல்லவில்லை. இந்த சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உரிய அந்த அதிகாரத்தை மாகாண சபையிடம் 100க்கு 100ஆக கொடுக்கப்பட்ட ஒரு விடயத்தை ஜனாதிபதி அவருடைய செயலகத்தின் கீழ் அமுல்படுத்துவது பற்றிய பாரிய பிரச்சனை இங்கே இருக்கின்றது. இப்போது உள்ளூராட்சி தேர்தல் அடுத்த சில மாதங்களுக்குள் வரவுள்ள நிலையில் அதிலும் அமோக வெற்றி பெற விரும்புகிறது ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி. அவர்களது நடவடிக்கைகளை பற்றி நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான இம்ரான் மஹரூப். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இதன் சம்பந்தமாக ஒரு குழுவை நியமித்திருக்கின்றீர்கள். இந்த குழுவிலே ஒரு 18 உறுப்பினர்களை நீங்கள் நியமித்திருந்தாலும் இந்த குழுக்களிலே ஒரு தமிழ் பேசுகின்ற ஒருவர் உள்வாங்கப்படாத ஒரு விஷயம் உண்மையிலே ஒரு கேட்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாரும் விளங்க வேண்டிய விஷயம். இப்பொழுது நாங்கள் ஏன் ஒரு தமிழ் பேசுகின்ற ஒருவரை இதுக்குள்ளே நீங்கள் உள்வாங்கவில்லை என்று நாங்கள் கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள் நீங்கள் இனவாதம் பேசுகின்றீர்கள், நீங்கள் இனவாதம் பேசாதீர்கள் என்று சொல்வீர்கள். ஏனென்றால் இதுதான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று எல்லா விடயத்திலுமே சபைக்கு தலைமை தாங்கின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கூட இன்று சில அரசு அதிகாரிகளுடைய இடமாற்றம் இன்று ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. எவ்வாறான அடிப்படையில் எவ்வாறான இடமாற்றங்கள் வழங்கப்படுகின்றன என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஆகையால் நாங்கள் ஒரு முஸ்லிம் அதிகாரி இல்லை அல்லது ஒரு தமிழ் அதிகாரி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உடனே இனவாதம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகையால் தயவு செய்து இந்த விடயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இன்று ஜனாதிபதி அவர்கள் குறிப்பாக 2 மாதங்களுக்கு பிறகு மக்கள் சந்திப்பின் மூலமாக பல விடயங்களை பேசுகின்றார்கள். இன்று ஜனாதிபதி அவர்கள் இன்று ஒரு சீசனுக்காக பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக மாறி இருக்கின்றார். ஏனென்றால் இன்று மக்களை சந்தித்த உடன் தான் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய கொடுப்பனவு, முன்னாள் ஜனாதிபதியுடைய கொடுப்பனவு எல்லாம் அந்த தேர்தல் வருகின்ற காலங்களில் மாத்திரம்தான் ஞாபகம் வருகின்றதா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்று பாருங்கள்,
இன்று எத்தனையோ உறுப்பினர்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உரிமைகள், பாதுகாப்பு, கொடுப்பனவு சம்பந்தமான பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. இது மக்கள் மத்தியிலே பேசி மக்களை சந்தோஷப்படுத்தி மக்கள் மூலமாக வாக்கெடுக்க செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். என்றால் பார்லமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற பொழுது பார்லமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக எந்த விடயமும் பேசுவதில்லை. இந்த விடயங்களை இங்கிருக்கின்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல வேண்டும், இங்கிருக்கின்ற அமைச்சர்களுக்கு சொல்ல வேண்டும், இங்கிருக்கின்ற கேபினட் மூலமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் முகம் கொடுக்க போகின்றோம். அந்த உள்ளூராட்சி மன்றத்திலும் எங்களுக்கான ஒரு ஆதரவு பெற வேண்டும் என்பதற்காக இன்று மீண்டும் இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நீங்கள் செய்வது சரியா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று நீங்கள் பாருங்கள், ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்தவர்கள், ஆனால் நீங்கள் எவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரத்திலே பயணிக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று டிசிசி உங்களுடைய பிரதேசத்திலே நடக்கப்படுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அரசியல் லாபத்துக்காக நீங்கள் அந்த டிசிசியை நடத்துகின்றீர்களா, அல்லது உண்மையாக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நடத்துகின்றீர்களா, அல்லது அந்த டிசிசி மூலமாக வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதற்காக நீங்கள் செய்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஆகையால் மக்கள் இன்று தந்திருக்கின்ற உங்களுடைய ஆதரவு சரியாக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களா என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இன்று இங்கிருக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்திலே என்ன நடக்கின்ற என்பதை கூட தெரியாமல் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இந்த அரசாங்கத்தினுடைய அந்த விடயங்களை பேச வேண்டும் என்றால் சிலரிடம் அவர்கள் அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இந்த இடத்திலே காணப்படுகின்றது. ஆகையால் இது கூட சென்ற காலங்களிலே நடைபெற்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை போன்றுதான் இன்று உங்களுடைய அரசியலும் நடைபெறுகின்றது என்பதுதான் இன்று வேதனையாக காணப்படுகின்றது. இன்று பல மக்கள் பல எதிர்பார்ப்பிலே இன்று உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள். இன்று பாராளுமன்ற அதிகாரங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி இன்று உங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்க விரும்புகின்ற போல் இருக்கின்றது, உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களையும் தந்தால்தான் எங்களால் இன்னும் பல விடயங்களை மேற்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா, அல்லது மாகாண சபை அதிகாரத்தையும் உங்களால் தந்தால்தான் நீங்கள் இந்த எல்லா விடயத்தையும் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஆகையால் தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற சிலர் மறந்திருக்கின்றார்கள், நீங்கள் இப்பொழுது ஆளுங்கட்சியிலே இருக்கின்றீர்கள் என்று. ஜனாதிபதி அவர்கள் கூட உண்மையிலே பேசுவது சரியான விடயங்கள், ஆனால் இன்னும் எதிர்க்கட்சியிலே இருந்ததை போன்று பேசிக் கொண்டிருக்க முடியாது. இன்று நீங்கள் சில விடயங்களை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். இன்று ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைக்கப்பட்டிருந்தால் அந்த நிதியின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு நலன் நடந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் கேட்கின்றோம்.